வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வென் டயக்ராமில் டைப் 3 பார்க்க போகிறோம். சரி வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவுட் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 15 பாஸ்ட் இன் இங்கிலீஷ், 12 பாஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ், 8 இன் சயின்ஸு. ஓகே, அப்போது இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து அதில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. தென் வேறு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்க இவ்வளோ பேர் இருப்பாங்க, தென் 3 சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆனவங்க இவ்வளோ பேர் இருப்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் மட்டுமே பாஸ் ஆகிருப்பான் இல்லையா, அது எவ்வளோ பேர், இல்லை அந்த 2 சப்ஜெக்ட் நேம் கொடுத்து அதில் மட்டும்தான் பாஸ் ஆகிருப்பான், இன்னொன்றில் ஃபெயில் ஆகிருப்பானா இருக்கும், அப்படி யாருன்னு கேட்பாங்க. இல்லை 3 சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயில் ஆனவன் எவ்வளோ பேருன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இந்த டைப்பில் கேட்டிருப்பாங்க. சரி, என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு. ஸோ இங்கிலீஷில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். 15 பாஸ் ஆகிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பாஸ் ஆனவங்க 15. அண்டு மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸில் 12 மெம்பர்ஸ். சயின்ஸில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். 8 மெம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க. கவனிங்க, இதுக்குள்ளே நான் ஏன் போடல அப்படின்னா இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்லி இங்கிலீஷ்க்கான விஷயம். பாருங்கள், இதுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா இந்த மொத்தமாக இங்கிலீஷு, சரிங்களா, இந்த மொத்த ரீஜியனும் இங்கிலீஷு, இந்த மொத்தமும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, இது பார்த்தீங்கன்னா சயின்ஸாக இருக்கும். சரி, அப்போது இதுக்குள்ளே யாரெலாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியனுக்குள்ளே இங்கிலீஷும் இருப்பாங்க, மேக்ஸும் இருப்பாங்க. கரெக்டுங்களா? நம்ம வென் டயக்ராம் நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா. இதுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா இங்கிலீஷும் இருப்பாங்க, மேக்ஸும் இருப்பாங்க. பட் அப்போ இந்த இடம் யாராக இருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த ரீஜியன் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம், இதுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா இங்கிலீஷ் மட்டுமே இருப்பார். அதே மாதிரியே அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க, மேக்ஸ் மட்டுமே இருப்பாங்க, இங்கே சயின்ஸில் மட்டுமே இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்த கனெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த இடத்துல யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அந்த டயக்ராமு, அந்த இடத்துல அவங்களாம் வருவாங்க. சரி, நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது இல்லையா, இங்கிலீஷில் மட்டும் எவ்வளோ பாஸ் ஆனாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். இங்கிலீஷில் 15 பேர் மொத்தமாக பாஸ் ஆகிருப்பாங்க. அந்த 15 பேர்த்தில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கலாம், மேக்ஸ்லேயும் சேர்த்து பாஸ் ஆகிருக்கலாம் அண்ட் சயின்ஸ்லேயும் பாஸ் ஆகிருக்கலாம், அதனால் வச்சுருக்கேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். 6 இன் இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நடுவில் வருவாங்க, சரிங்களா. 6 இன் இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். நான் ஏன் உள்ளே ஃபில் பண்ணல அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லின்னு சொல்ல, இந்த இடத்துல மட்டும் இல்லை, அவன் 3ல் பாஸ் ஆனவங்க கூட அதில் இருக்கலாம், அதனால் தனியாக எழுதிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்கள். 7 இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸு. அப்போ 4 பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருப்பான், சயின்ஸ்லேயும் இருப்பான். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 இன் ஆல் த 3. அப்போது 3லேயுமே சேர்த்து பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேர்னா 4 பேர் இருக்காங்க. இப்போ ஃபில் பண்ணிட்டாங்களா? ஓகே, இது வந்து கன்ஃபார்ம் 3லேயுமே அவன் பாஸ் ஆகிட்டான், சரிங்களா. அந்த 3லேயும் பாஸ் ஆகிட்டானா அப்போ இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகிருப்பான் தானே. அந்த 4 பேர்த்தில் இங்கே 15 பேர், அதில் ஒரு 4 பேர் யாராக இருப்பாங்க, மீதி 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்களாக இருப்பாங்க, அதனால தான் நம்ம அதை தனியாக எழுதியிருக்கோம். ஓகே, சரி, ஃபைன். கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி பாஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லி. அப்போ மேத்ஸில் மட்டும் பாஸ் ஆனவன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம 3யுமே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு தனித்தனியாக கேட்டால் நம்ம சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. ஓகே, ஸோ இங்கிலீஷில் மட்டும் பாஸ் ஆனவங்க இங்கே பாருங்கள். இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேராக இருப்பாங்க, டோட்டலாக 6 பேர் இருக்காங்க. அதில் 3 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவன் 4 பேர், 2லேயும் சேர்த்து பாஸ் ஆனவன் 6 பேர், ஆனால் 3லேயுமே சேர்த்து பாஸ் ஆகிட்டானா 4 பேர். அப்போ 2 சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. பாருங்கள், டோட்டலாக 6 பேர் இருக்காங்க. இப்போ பாருங்கள், 2 ஆட் பண்ணுங்கள், 6 கிடச்சிருச்சா. அந்த 6 இங்கிலீஷும் பாஸ் ஆகிருப்பான், மேக்ஸும் பாஸ் ஆகிருப்பான். ஆனால் அதில் 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா, 6ல் 4 பேர் அவன் சயின்ஸ்லேயும் சேர்த்து பாஸ் ஆகியிருந்திருப்பான். அப்போது 2ல் மட்டும் பாஸ் ஆனவன் யாருன்னா 2. ஓகே, தென் இங்கே பாருங்கள், டோட்டலாக 7. அப்போது 4 பேர் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருப்பான். அப்போ மேக்ஸ் அண்டு சயின்ஸில் மட்டும் பாஸ் ஆனவன் எவ்வளோ இருப்பான்னா 3 பேர் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், 7 பேருங்களா. இவங்க 2ல் மட்டும் பாஸ் ஆனவங்க 3 பேரா, தென் 3த்துலேயும் பாஸ் ஆனவங்க 4 பேரா. அப்போ மொத்தம் 7 பேருமே எதில் பாஸ் ஆகிருக்காங்க, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் பாஸ் ஆகிருக்காங்க. ஓகே, தென் இங்கே பாருங்கள் 4 பேருன்னு சொல்கிறாங்க. அப்போது 4 பேர் வந்து 3லேயும் பாஸ் ஆகிருந்தானா 2ல் மட்டும் பாஸ் ஆனவன் இருக்கவே மாட்டான். டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 0 தான், சரிங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இங்கிலீஷில் மட்டும் பாஸ் ஆனவங்கள கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பாருங்கள். டோட்டலாக 15 பேர் இருக்காங்க. அந்த 15 பேரில் இது 2 ஆட் பண்ணி பாருங்கள், 6. ஸோ 6 அப்படிங்கிறது 2லேயும் பாஸ் ஆனவங்க. அப்போ இங்கிலீஷில் மட்டும் பாஸ் ஆனவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த சர்க்கிள்குள்ளே 15 பேர் இருப்பாங்க.
தென் இந்த பார்ட் மட்டும் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் சர்க்கிளா, இந்த டோட்டல் சர்க்கிளில் இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இந்த பார்ட்டு தான் கிடைக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் சர்க்கிள் இருக்குது, இப்படி ஒரு இடம் ஆக்குப்பை ஆகிருக்கு, இப்படி ஒரு இடம் ஆக்குப்பை ஆகிருக்கு. இது மொத்தமாக சேர்த்து எவ்வளோன்னா 15ன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா இதை மட்டும் மைனஸ் பண்ணிடுறேன். இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இந்த இடம் மட்டும்தானே கிடைக்கும். இந்த இடத்த என்ன சொல்லியிருந்தேன்? இங்கிலீஷ் ஒன்லின்னு சொல்லியிருந்தோமா? அதுதானே சொல்லியிருந்தோம். அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை மைனஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 15ல் 2 + 4ங்கிறது 6. 6 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 போயிடுச்சுன்னா 9 கிடைக்கும். அப்போ இங்கிலீஷில் மட்டும் பாஸ் ஆனவங்க எவ்வளோ இருப்பாங்க? 9 இருப்பாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், இதை மைனஸ் பண்ணி எடுத்துட்டா எனக்கு இது கிடச்சிடும். சரி, இங்கே பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸில் டோட்டலாக 12 இருக்குது. 12ல் இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லி. ஓகே, இதை மைனஸ் பண்ணுங்கள், ஆட் பண்ணிங்கன்னா 9. ஸோ 12ல் 9 போச்சுன்னா என்ன கிடைக்குங்க? 3 கிடைக்கும். அப்போ மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் பாஸ் ஆனவன் எவ்வளோன்னா 3. ஆப்ஷன் பி. ஃபைன். நம்ம சயின்ஸும் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். சயின்ஸில் என்ன பண்ணுவீங்க? டோட்டலாக 8. 8ல் உங்களுக்கு 7 போயிடுச்சுன்னா 1. அப்போ சயின்ஸில் மட்டும் பாஸ் ஆனவன்னு கேட்டாங்கன்னா ஒரு பர்சனாக இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க? மேக்ஸ். நீங்கள் எது கேட்டாலுமே சால்வ் பண்ணிட முடியும். தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 15 பாஸ்ட் இன் இங்கிலீஷ். ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே தான். ஸோ ஃபில் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ 15 பாஸ்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் 12 பாஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 8 பேர் இருப்பாங்க. தென் 6 persons இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், 7 persons இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. ஸோ 3 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. சரி, கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஹவு many passed in இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பட் நாட் இன் த சயின்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போது ஹவு many passed in இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் பாஸ் ஆகிருக்கணும், பட் எதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? சயின்ஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடம் மட்டும்தான் கேட்குறாங்க அவங்க. எனக்கு இது மட்டும்தான் இருக்கணும், அவன் இங்கிலீஷும் மேத்தமெட்டிக்ஸில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கணும், சயின்ஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்த தானே கேட்குறாங்க. இந்த இடம் எப்படி கண்டுபிடிப்போம்? இதுக்கு முன்னாடி தானே சொல்லி கொடுத்தோம். ஸோ 6ல் 4 போச்சுன்னா எனக்கு 2. அப்போ 2 பேர் இங்கிலீஷும் மேத்தமெட்டிக்ஸில் மட்டும்தான் பாஸ் ஆகிருப்பான், சயின்ஸில் பாஸ் ஆகிருக்க மாட்டான். அப்போ நமக்கான ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் அ குரூப் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் 17, இங்கிலீஷ் 13, சான்ஸ்கிரிட் 15. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃப்ரெஞ்சில் 17 இருக்காங்க, இங்கிலீஷில் 13 இருக்காங்க, சான்ஸ்கிரிட்டில் 15. ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷில் எவ்வளோ இருக்காங்க? 9 இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 9 இருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் எவ்வளோ இருக்காங்க? 4 இருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் 4 இருக்காங்க. ஃப்ரெஞ்ச் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் எவ்வளோ இருக்காங்க? 5 இருக்காங்க. ஃப்ரெஞ்ச் அண்ட் சான்ஸ்கிரிட்டில் 5 இருக்காங்க. இப்போது இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் சான்ஸ்கிரிட் இந்த 3லையும் சேர்த்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? கொடுத்துருக்க விஷயத்த அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி ஃப்ரெஞ்ச் ஒன்லி. அப்போது ஃப்ரெஞ்ச் மட்டும் படிக்கிறவன் எவ்வளோ பேருன்னு தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெஞ்ச் மட்டும் படிக்கிறவங்க எவ்வளோ பேர்னா இந்த டோட்டல் சர்க்கிள்லேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போ இதை ஃபில் பண்ணிக்கலாம். 9ல் 3% 3மே படிக்கிறான். அப்போ இந்த 2 மட்டும் எவ்வளோ பேர் படிப்பாங்க? 6 மெம்பர்ஸ் படிப்பாங்க. சரி, இங்கே பாருங்கள், இவங்க 2 சப்ஜெக்ட்டும் சேர்த்து எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 5 பேர் படிப்பாங்க. 3ஐயும் படிக்கிறவன் 3 பேர் இருக்காங்க. அப்போ 2 பேர் தான் இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறவன். ஓகே, இந்த டோட்டல் சர்க்கிள்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா ஃப்ரெஞ்ச் ஒன்லி கிடச்சிடும். சரி, அப்போ பாருங்கள், ஒன்லி ஃப்ரெஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா 17ல் இதை மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 2, 3, 5, 5 + 6ங்கிறது 11. ஸோ -11 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6. 6 அப்படிங்கிறது ஒன்லி ஃப்ரெஞ்ச் மட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அப்போ 6 தான் நம்மளுடைய ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள். இன் அ குரூப் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் இஸ் 17, இங்கிலீஷ் இஸ் 13. ஸோ ஃபில் பண்ணிக்கிறோம். ஃப்ரெஞ்ச் பார்த்தீங்கன்னா 17 இருக்காங்க, இங்கிலீஷு 13, சான்ஸ்கிரிட் ஒரு 15 இருக்காங்க. ஓகே, சரி, ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் எவ்வளோ பேர் இருக்காங்க? 9, இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட் 4 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 5 இருக்காங்க. ஓகே, சரி, 3 சேர்ந்து படிக்கிறவங்க 3 பேர் இருப்பாங்க. இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் பட் நாட் சான்ஸ்கிரிட்னு சொல்கிறாங்க. எதாவது இருக்கணும்னா ஃப்ரெஞ்சாகவும் இருக்கணும், இங்கிலீஷாகவும் இருக்கணும், பட் யாரும் இருக்கக்கூடாது? சான்ஸ்கிரிட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் இங்கே இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் இருக்கணும்னா இந்த இடத்த பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ 9ல் 3 போச்சுன்னா என்ன கிடைக்குங்க? 6. ஸோ ஆப்ஷன் பி. ஃப்ரெஞ்சாகவும் இருக்கணும், இங்கிலீஷாகவும் இருக்கணும், பட் எதாக இருக்கக்கூடாது? சான்ஸ்கிரிட்டாக இருக்கக்கூடாது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இன் அ சர்வே ஆஃப் 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்கூல் it was found that 120 study mathematics. அப்போ மேத்தமெட்டிக்ஸில் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க இன்ன சர்வே 200 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 200 இருக்காங்க. ஓகே, சரி. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 3 இது கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்குவோம். மேத்தமெட்டிக்ஸில் 120, ஃபிசிக்ஸில் பாருங்கள், ஃபிசிக்ஸில் 90, கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் 70 இருக்காங்க. 70 ஸ்டடி chemistry. Okay, 40 study mathematics and physics. Mathematics and physics எவ்வளோ பேர் இருக்காங்க? 40 இருக்காங்க. Okay, then 30 study physics and chemistry. 30 study physics and chemistry. 50 study chemistry and mathematics. Chemistry and mathematics 50 இருக்காங்க. Okay, then next பாருங்க, 20 none of the subjects find the. Okay, அப்போ 20 பேர் எப்படி இருப்பாங்கன்னா, இது எதுவுமே படிக்க மாட்டாங்க. இந்த 120ல் 20 பேர் பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுமே படிக்கிற ஆளுங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த நடுவில் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 சப்ஜெக்ட்டும் படிக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ பேருன்னு கேட்குறாங்க, நமக்கு தெரியாது. ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், இது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த 200 ஸ்டூடெண்ட்ஸு அப்படிங்கிறது யாராக இருப்பாங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதெல்லாம் படிக்கிறவங்கள கண்டுபிடிக்க போகிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் தனித்தனியாக பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. மேக்ஸில் ஒரு 120 இருக்காங்க, தென் ஃபிசிக்ஸில் ஒரு 90 இருக்காங்க, அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஒரு 70 இருக்காங்க. இவங்களெல்லாம் ஆட் பண்ணோன்னா அந்த 3 சப்ஜெக்ட் படிக்கிறவங்கள கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 0 அண்ட் 2 9 18 1 280. இந்த 280ங்கிறது மொத்தமாக படிக்கிறவங்களா? 3 சப்ஜெக்ட் ஆட் பண்ணால் 280. மொத்தம் இருக்கிறதே 200 பேர் தான். பட் என்ன காட்டுதுன்னு பாருங்கள், 3 சப்ஜெக்ட் ஆட் பண்ணால் 218 காட்டுது. ஏன் அதிகமாக காட்டுதுன்னா, இந்த மிடில் இருக்காங்க இல்லைங்களா, ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் 2 பேர்லேயுமே 40 பேர் இருக்காங்க. அப்போது 2 பேர்த்துலேயும் 40 பேர்த்து நம்ம திரும்ப திரும்ப ஆட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரே சப்ஜெக்டை 2 பேர் படிக்கிறாங்க. அப்போ நம்ம அவனை மேக்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கிட்டோம், ஃபிசிக்ஸ்லேயே ஆட் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, மைனஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் ரிப்பீட் ஆகுறாங்களோ அவங்கள மைனஸ் பண்ணிக்கலாம். ரிப்பீட் ஆகுறது யாரெல்லாம்னு பாருங்கள், இங்கே ஒரு 40 மெம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுறாங்க, இங்கே 30 அண்ட் 50. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 90 120. அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு இந்த 3 சப்ஜெக்ட் படிக்கிறவங்கள கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரிப்பீட் ஆகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 120. ஸோ 120 இதை மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 116 கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ 160 ஸ்டூடெண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸை தனித்தனியாக படிக்கிறவங்க இருக்காங்க. 3 சப்ஜெக்ட்டும் சேர்த்துனா 160. அப்போ இந்த 160 இருக்காங்க, ப்ளஸ் வேறையாக இருக்கான்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுமே படிக்காதவன் இருக்கான் இல்லையா, அவனே ஆட் பண்ணிங்கன்னா 180. இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் படித்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தனித்தனியாக பார்க்குற மேக்ஸில் 120, ஃபிசிக்ஸ் 90, 70 இதெல்லாம் ஆட் பண்ண எனக்கு கிடச்சி 218 கிடச்சி. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸே 200 தான். பட் இதில் 218 காட்டுது. ஏன்னு பார்த்தா 2 சப்ஜெக்ட்ஸில் இருக்கவங்கள ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ரிப்பீட் ஆனவங்கள மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 40 அண்ட் 50 30 இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப உள்ள ரிப்பீட் ஆகிட்டாங்க. அதனால தான் டோட்டல் கவுண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகி காட்டுது. ஓகே, ஸோ அப்போது மைனஸ் பண்ணிக்கலாங்களா? அதை அவங்கள நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ ரிப்பீட் ஆனவங்க 40 50 அண்டு 30 ஆட் பண்ணால் 120. அந்த 120 மைனஸ் பண்ணுற 160. இந்த 160 அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸு ஃபிசிக்ஸு அண்டு கெமிஸ்ட்ரி இந்த 3 தனித்தனியாக படிக்கிறவங்க 160 இருக்காங்க. ப்ளஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3மே படிக்காதவன் இருக்கான். சரிங்களா? இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 3 சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக படிக்கிறவங்க 1. 2வது இந்த 3 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து படிக்கிறவன் 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3மே படிக்காதவன். சரிங்களா? நமக்கு 2 விஷயம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன்றும் தெரியும், தனித்தனியாக படிக்கிறவங்க. லாஸ்ட் ஒன்றும் தெரியும், இந்த 3மே படிக்காதவங்களும் தெரியும். ஸோ 3 சேர்ந்து படிக்கிறவங்க தனித்தனியாக 160 இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். 3மே படிக்காதவன் 20 இருக்கான், 180. பட் இந்த 3 சேர்ந்து படிக்கிறவன் தெரியாது, எக்ஸ். இந்த 200 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
ஈக்குவல் டு இந்த 200 அப்படிங்கிறது நமக்கு இந்த 3 சேர்ந்து படிக்கிறவன் தனித்தனியாக படிக்கிறவன் 160 இருக்கான். 160 ப்ளஸ் ஒரு 20. இந்த 20 யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே வரமாட்டான். பட் அவனும் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்டில் தானே இருக்கான். ஸோ 180. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள் அந்த எக்ஸை. 200 ஸ்டூடெண்ட்ஸில் நமக்கு கவுண்ட்டு தெரிஞ்சது ஒரு 180 ஸ்டூடெண்ட்ஸ். 3 சப்ஜெக்டும் தனித்தனியாக படிக்கிறவன் ப்ளஸ் எதுக்குமே வராதவன் டோட்டலாக சேர்த்துனா 180. நமக்கு என்ன தெரியாதுன்னா அந்த 3 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து படிக்கிறவன் எவ்வளோன்னே தெரியாது. அப்போ அது எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா 180 அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். மைனஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? 20. அந்த எக்ஸோட வேல்யூ தான் 20. அப்போது அந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன மாற்றிக்கலாம்? நம்ம 20ன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ 3 சப்ஜெக்ட்டும் படிக்கிறவன் எவ்வளோ இருப்பான்னா 20 இருப்பாங்க. இப்போ உங்களால் இண்டிவிஜுவலாக கேட்டாலும் சொல்ல முடியும், 2 பேரும் சேர்ந்த மாதிரி கேட்டாலும் சொல்ல முடியும். நமக்கான கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ் தானே. அப்போ 3 சேர்ந்து படிக்கிறவன் எவ்வளோ இருப்பான்னா 20 இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a survey of 200 students of a school, ஓகே டோட்டலாக 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டினை தான் கொடுத்துருக்காங்க. நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 120, ஃபிசிக்ஸில் ஒரு 70, ஃபிசிக்ஸில் 90 அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஒரு 70 இருக்காங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, 50 ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே 20 ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேயே வர மாட்டாங்க. சரி, லாஸ்ட் கொஸ்டின் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோம். இந்த 3 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து படிக்கிறவங்க 20 மெம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஸோ அதை நான் இங்கே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் பட் நாட் மேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸு பட் மேக்ஸாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் வரல, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் பார்க்குறீங்க. அப்போ இந்த இடத்த பற்றி தானே பேசுகிறாங்க அவங்க. ஓகே, ஸோ டோட்டலாக 30 படிக்கிறாங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 30 இருப்பாங்க. பட் 3லேயும் பாஸ் ஆன வேணும்னா 20 போயிடுவான் 3 படிக்கிறவன். அப்போ இந்த இடத்துல 30ல் 20 போச்சுன்னா என்ன கிடைக்குங்க? 10. இந்த 10 அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் படிப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ 10 தான் நமக்கான ஆன்சர் பி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.